போட்டு மக்கள் செலக்ட் பண்ண நம்பிக்கை வைத்து செலக்ட் பண்ண ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சியாளர்கள் மேல கேள்வியை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக நான் வரேன்னு சொல்றவரை ஒருத்தரை மட்டுமே கேள்வி கேட்பதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க. இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்ற இவர்கள் வந்து பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்றதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு ஒரு பதில சொல்லுங்க ஐயா. அதுதான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுடைய விவாதத்துடைய போக்க சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. நீங்க ஒரு ஆட்சியாளர் ஐயா இந்த பரந்தூர் நிலைப்பாட்டுல ஆளுங்கட்சி செய்வது சரியா தவறா உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு வந்து என்ன? உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சி செய்யறது சரியா தவறா? மக்கள் 900 நாளா போராடுறாங்க, ஒரு நாள் போனாருன்னு சொல்றீங்களே. வேங்க வயல்ல போராடாத மக்களை வந்து இன்றைக்கு வரைக்கும் போய் பார்க்காம இருக்காங்களா? அதுல உங்க நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சிக்கு தான் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதுல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் இருக்கு, அதை கேள்வி கேட்க உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது தைரியம்? அதை நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாள் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சுதந்திர போராட்டத்தை பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்றதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு விவாதத்துல வந்து ஏன் மக்களுக்கு இடத்துல பேச வந்திருக்கீங்க? ஆளுங்கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாதுங்க யாரும். நீங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸா கிடையாதுல்ல, மக்களுக்காக தானே பேசுறீங்க. அப்ப நீங்க மக்களோட பிரச்சனைகளை ஏன் பேசுவது கிடையாது? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த மாணவிக்காக தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்து அந்த கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை எங்களுடைய தோழர்கள் வந்து பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கல்லூரி வாசல் விநியோகம் பண்ணாங்க. அரசு பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சாங்களா இல்லையா அரசாங்கம்? அதை என்ன கேள்வி கேட்டுட்டாங்க? அத்தனை பெண்கள் அரசு பண்ணி உள்ள வச்சாங்க. அந்த கடிதத்தை நீங்க விநியோகிப்பதன் மூலமா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்கும்? பாதிக்கப்பட்ட பெண்களோடு நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்காக நாங்கள் களத்தில் இருக்கோம் என்ற ஆதரவு தெரிவி ஆராய்ச்சிகள் எடுத்து பேசுங்க. இன்றைக்கு ஐயா அவர்கள் இருக்காங்க, கேளுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் சென்னை வெள்ளத்தை தத்தளிக்குது நம்ம பேசுறோம். இவங்க ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்றாங்க. 3 தலைமுறையா போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க வெள்ளத்துல வேட்டி கட்டிக்கிட்டு. ஆனா அந்த வெள்ளத்திற்கான காரணம் என்னன்னு ஆய்வு படிச்சிருக்காங்களா? ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, நீரின்ற ஆய்வறிக்கை சொல்லுது 2015 119 நீர்நிலைகள் சென்னையை சுற்றி இருந்திருக்கு. 2020 வெறும் 64 சுருக்கப்பட்டிருக்கு. நீர்நிலைகள் சுருக்கப்படுவதுதான் வெள்ளத்துக்கு காரணம் ஆய்வறிக்கை இருக்கு. இன்றைக்கு பரந்தூர்ல 13க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு, 3ஆம் கட்ட நீர்நிலைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரீங்க. அப்ப அந்த மழை நீர்லாம் எங்க வடியும்? அங்க இருக்க நிலத்தடி நீர் என்ன ஆகும்? விவசாய நிலம் 65% விவசாய நிலம் இருக்குங்க பரந்தூர்ல, 26% நீர்நிலைகள் இருக்குங்க. இதற்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே போல திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. ஆட்சியாளர்கள், நான் திமுக கூட சொல்லலங்க, இன்றைக்கு இருக்க அரசாங்கத்துடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. தேர்தல் அறிக்கை 43. விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கை மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை 43 சொல்லியிருக்கு. இன்றைக்கு விளைநிலங்களை எடுக்கக்கூடாது மக்கள் போராடுறாங்க. அப்ப நீங்க ஏன் அரசாங்கம் அவங்களோட நிக்கல? அப்ப நிக்கிற எங்களை போய் நீங்க ஆதரவு தெரிவிச்சா போராட்டம் ஆயிடுமான்னு கேக்குறீங்களே. இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டோம். அப்ப இதோட திசை வழிபோக்கு எங்க போய்கிட்டு இருக்கு? மக்களுடைய பிரச்சனையை பேச திசை வழிபோக்கா போய்கிட்டு இருக்கா, இல்ல ஒருத்தர் எதிர்த்து யாருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி போய்கிட்டு இருக்கா? நன்றி. ஆர்கே.